நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சீசன் 9 முதல் முறையாக ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு டாஸ்க் இந்த வாரம் நடக்க போகுது. அதுலயும் வாட்டர்மெலன் ஸ்டார நீங்க எப்படிலாம் பார்த்திருப்பீங்க. இந்த கோலத்துல நீங்க மட்டும் பாருங்க. செத்துடுவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆல்மோஸ்ட் விஜய் சேதுபதி இதுக்கு மேல வாட்டர்மெலன செய்ய முடியாது. இத போட்டு தர லோக்கலா செஞ்சுட்டு இருக்காப்ல. கேவலப்படுத்துறாப்ல, அசிங்கப்படுத்திட்டு இருப்பாப்ல. அப்படியும் அவருக்கு திருந்த மாட்டாரு. திரும்பி காலையில ஒரு ரீல்ஸ், மதியம் ஒரு ரீல்ஸ், நைட் ஒரு ரீல்ஸ், வீட்ல இருக்க மாரியே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. நம்ம அந்த 3 சீசன்ல ஸ்கூல் டாஸ்க் நடந்துச்சு. அதுல நம்ம எல்லாருமே கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தது, "யோவ்! நீ வனிதா ஸ்கூல் ட்ரெஸ்ல பார்க்கணும் தனியா பாருய்யா. நீங்க எதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டா போட்டு எங்க உயிர வாங்குனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இது வந்துச்சு. எல்லா சீசன்லயும் ஒரு சில கண்டஸ்டன்ட்க்கு அந்த ஸ்கூல் டாஸ்க் வேற லெவல்ல செட் ஆகும். அதாவது ஸ்டூடெண்ட்டா. ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ஒரு சில பேர் டீச்சரா செட் ஆகும். அந்த மாரி நல்லா இருக்கும். 3 சீசன்ல அந்த கவின் அண்ட் சாண்டி பண்ணலாம் எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சு. அந்த மாரி போன சீசன் கூட அந்த ராணவ் பண்ணது, எல்லாரும் பண்ணது ஒரு மாரி காமெடியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அது வேற மாரி போச்சுன்னே வச்சுப்போம். இந்த சீசன்ல இந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டூடண்ட் ஆகப்போற சொல்லும்போது எனக்கே அந்த ரிவ்யூ பண்ணணுமா? அந்த எபிசோட பார்க்கணுமா? அப்படின்ற மாரி தோணுது. சிரிக்கிறேன்னு நெனைக்காதீங்க. உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன்ற மாரி கடுப்பா இருக்கு. ரிவ்யூ ஷோ பார்க்கறதே கடுப்பா இருக்கு. அத பார்த்து வேற ரிவ்யூ பண்ணணும். உனக்கு என்னப்பா விஜய் சேதுபதி சொன்ன மாரி நீங்கலாம் மாத்திட்டு போயிருவீங்க. ஆஃப் பண்ணிட்டு போயிருவீங்க. எங்களுக்கு நாங்க என்ன பண்றது? வயித்து பொழப்பு. சாப்பிடணும் இல்லையா? அப்படின்றதுக்காண்டி நாங்க என்ன பண்றது? இதெல்லாம் பண்ணி தான் ஆவணுங்கிற மாரி எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. தயவு செஞ்சு என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க் இன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கும். அதாவது நேத்தே ஆரம்பிச்சிருக்கும். இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகும். டீச்சர்ஸா தயவு செஞ்சு வாட்டர்மெலன போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். டீச்சர்ஸா என்னைய பொறுத்தவரைக்கும் கனி அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள கனி அவர்களா இருக்கட்டும், அமித்க்கு குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி பிரஜனுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாரி தான் எனக்குமே தோணுது. ஸ்டூடண்ட் கேட்டகரில திவ்யாவுக்கும் டீச்சர்ஸ் கேட்டகரில வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சாண்ட்ராக்கும் மேபி இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் ஸ்டூடண்ட்டா ஆல்மோஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆனதுன்ற பார்க்கும்போது, பார்வதியும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு எனக்கு. ஸ்டூடண்ட்டாவும் பார்க்க தோணுது, டீச்சராவும். ஏன்னா 2 ரோலுமே அவங்களுக்கு ஓரளவு சூப்பராவே பொருந்திரும். அதனால என்னைய பொறுத்தளவு ஸ்டூடண்ட்டா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி தான் தோணுது. எல்லாம் எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க. வேற மாரி கொண்டு போவாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. இதுலயாச்சும் அரோராயாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த வாரத்த தக்க வச்சுக்க பார்க்கணும். தயவு செஞ்சு வாட்டர்மெலனுக்கு பிடி சாரோ, இல்லாட்டி போன தடவ இவர் சிவகுமாருக்கு ஒரு கேரக்டர் குடுத்தாங்க. வாட்ச்மேன் கேரக்டர் குடுத்து கடைசி வரைக்கும் ஓட்டி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் போட்டு. எதுக்கு அந்த செட் ப்ராப்பர்ட்டி மாரி இருந்தாரு. அந்த மாரி ஏதாச்சும் குடுத்தா நல்லா இருக்கும். சப்போஸ் ஸ்டூடண்ட்டா வாட்டர்மெலன் குடுக்குறாங்க அப்படின்னா, சும்மாவே தலைவன் ஆடுவாப்ல. கால்ல சலங்கைய வேற கட்டி விட்டீங்க அப்படின்னா, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்ற மாரி தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள பொறுத்தளவுக்கு இந்த டாஸ்க்ல யார் யாருக்கு ஸ்டூடண்ட்டா குடுக்கணும்? யார் யாருக்கு டீச்சரா குடுக்கணும்? இந்த டாஸ்க்காக எந்த அளவு ஈகரா வெயிட் பண்றீங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.